ஹாய். ஸோ லாரஸ் லேபோட டெக்னிக்கல் லெவல்ஸ் பார்ப்போம். 16 இண்டிகேட்டர்ஸ் வந்து பாசிட்டிவ் புல்லிஸில் காட்டியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோம்னா 20 EMAக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைனு. ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோல் 600க்கு மேலே வந்து க்ளோசிங் வச்சுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோம்னாக்க மியூச்சுவல் ஃபண்டு ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரமோட்டர் வந்து ஸ்டாக் ஹோல்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வீக்னஸ் பார்த்தோம்னாக்க இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வந்து அதோட லெவல்ஸை வந்து டீக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஸோ அந்த லெவல்ஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது. ஸோ அடுத்து நான் டெக்னிக்கல் சார்ட் பார்ப்போம். டெக்னிக்கல் சார்ட் பொறுத்த வரைக்கும் மந்த்லி சார்ட்டில் வந்து ஒரு புல்லிஸில் தான் இருக்குது. டே சார்ட்லேயும் வந்து பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து க்ளோசிங் வச்சுருக்கு. ஸோ இது வந்து கீழே போயிட்டு ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ அதன் காரணமாக 660 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வீக்லி சார்ட் பார்ப்போம். வீக்லி சார்ட்லேயும் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஸோ இதன் காரணமாக ஒரு நல்ல அப் மூவில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 650 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளும், அதாவது 648. ஸோ அந்த லெவலில் வந்து ஷார்ட் டேர்மில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.